அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணம், பெயர், புகழ், செல்வாக்கு, வண்டி வாகனம், சொந்த வீடு மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தரும் சூப்பரான ஒரு மெத்தடை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல இக வாழ்க்கையின் சுகங்களை பெறுவதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு நாம ஜப முறை. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய யக்ஷதேவர் ஸ்ரீ குபேரர். அந்த குபேரருடைய ஒரு சூட்சமமான திருப்பெயரைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிறைய எண்ணிக்கையில இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. சில முறைகள் நம்ம சொன்னாலே போதும். ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்க்கையில் சுகங்கள் பெருகிக் கொண்டே போகும். ஸ்ரீ குபேரருடைய அற்புதமான அந்த திருப்பெயர் என்ன, எந்த கிழமை அதை சொல்ல ஆரம்பிக்கணும், எத்தனை முறைகள் சொல்லணும்ன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை சில முறைகள் ரிப்பீட்டடா சொல்வதுன்னு அர்த்தம். பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்வதற்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த நாம ஜபத்தை செய்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லலாம். இந்த நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த நாம ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. அதே போல சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, உயர் ரக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரே வாரத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு புதிய உத்தியோகம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதீதமான லாபங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்தியாகும். உத்தியோகமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தையும் சுகங்களையும் ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. எந்த ஒரு செலவும் இல்லாத மிகவும் எளிமையான மெத்தட்ஸ் தாங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே நேரத்தில் கை மேல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிளானது. கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, குபேரருடைய இந்த திருநாம ஜபத்தை என்னைக்கு ஆரம்பிப்பது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை தாங்க. வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரியது. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போறவங்க அன்றைய ஒரு நாள் மட்டும் நீங்க மாலை
5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் இந்த குறிப்பிட்ட நேரம் குபேர காலமாகும். இந்த நேரத்துல குபேரருடைய திருநாம ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வியாழக்கிழமைக்கு அடுத்தபடியாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த திருநாம ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த 2 திதிகளுமே கூட குபேரருக்கு உரியது. வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்க மட்டும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவும் அன்றைய முதல் நாள் மட்டும் தாங்க இந்த டைமிங். மற்றபடி அமாவாசை, பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமையில ஸ்டார்ட் பண்றவங்களும் அடுத்தடுத்த நாட்கள் என்ன டைமிங்ஸை பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம், அல்லது மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்க முதல் நாளிலிருந்தே இந்த டைமிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்க 2வது நாளிலிருந்து இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். அடுத்ததாக எண்ணிக்கை கவுண்டிங் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 9 முறைன்னு 48 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். முதல் 48 நாட்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 நிமிஷம் தாங்க இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு ஆகும். முதல் 48 நாட்களுக்கு மட்டும் நீங்க எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காம கண்டினியூஸா சொல்லுங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல எப்ப வேணாலும் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். குறிப்பாக வடக்கு அல்லது வடகிழக்கு, நார்த் ஆர் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த திசையை நோக்கியவாறு இந்த நாம ஜபத்தை செய்வது இன்னமும் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை நோக்கி மட்டும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யக்கூடாதுங்க. 9 முறை மட்டும் தான் இந்த திருநாமத்தை நம்ம சொல்ல போறதுனால நீங்க நின்னுட்டே சொல்லிடலாம். நிற்க முடியாதவங்க நீங்க உட்கார்ந்துட்டும் சொல்லலாம். சேர்ல, தரையிலன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தினமுமே 9 முறை மட்டும் இந்த திருநாமத்தை நம்ம சொல்ல போறதுனால நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் தரையில கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். இந்த திருநாமத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை மனதார நினைச்சுக்கிட்டே 9 முறை பொறுமையா, மென்மையா இந்த திருநாமத்தை சொல்லுங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய சூட்சமமான ஸ்ரீ குபேரருடைய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் ராஜ்யதாய நமக. ஓம் க்ளீம் ராஜ்யதாய நமக. ஓம் க்ளீம் ராஜ்யதாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான, நமக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஸ்ரீ குபேரருடைய திருநாமம் இது. க்ளீம் அப்படின்ற பீஜாட்சரமே நமக்கு இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் ஈர்த்து கொடுக்கும். சோ சக்தி மிக்க இந்த திருநாம ஜபத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.